நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பையே ஓப்பன் பண்ணாமல் கேமரா ரா ஃபில்டரில் நம்ம படங்களை எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பனே பண்ணாமல் கேமரா ரா ஃபில்டரில் நம்ம படங்களை எடிட்டிங் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா அடோப் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படும். ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன். நான் 2024 வச்சுருக்கேன்னா எனக்கு அடோப் பிரிட்ஜ் 2024 இருந்துச்சுன்னா அதை நல்லா எடிட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் 2020 வச்சுருக்கீங்க, இல்லை 2021 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன ஃபோட்டோஷாப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடோப் பிரிட்ஜ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அதை எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்பில் ராவில் எடுத்த படங்கள் வச்சுருக்கேன். இது எல்லாமே ராவில் ஷூட் பண்ண படங்கள். ராவில் எடுத்த படங்கள் சில பேருக்கு சில நேரங்களில் காட்டாது, NEF ஃபார்மெட்னு காட்டுது. நிக்கான் கேமராவில் எடுத்தது. நிக்கானில் இந்த D19 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவில் எடுத்த படம் தான் இது. உங்களுக்கு வந்து இந்த ராவில் எடுத்தது சரியாக வியூ காட்டலை அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ காட்டாத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ராமேஸ்வரம் டூர் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடலோர பகுதியில் எடுத்த படங்கள் தான். படங்களை வந்து வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே இப்போது நான் ரீசெண்டாக டூர் போயிருந்தப்போ எடுத்திருந்தேன். இது எதுக்காக ராவில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படத்தை பாருங்கள், மதியம் வெயிலில் எடுத்த படம். ISO 100 தான் வச்சுருந்தேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் வச்சுருந்தோம். ISO கம்மியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சர்லாம் F11 F12 இந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்படி வச்சுமே நம்மளுக்கு லைட்டிங் ஓவராக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ராவில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ராவில் எடுத்த படங்கள் நான் வச்சுருக்கேன். இந்த படங்களை ஃபோட்டோஷாப்பே ஓப்பன் பண்ணாமல் நான் எடிட்டிங் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடோப் பிரிட்ஜ் நான் வச்சுருக்கேன். நான் வந்து என்னுடைய ஃபோட்டோஷாப் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடோப் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணாமல் எப்படி எடிட்டிங் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு படத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தோட ப்ரிவ்யூ, அதோடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். முக்கியமாக நீங்கள் இப்போ உங்கள் டிஸ்க்குக்கு போகணுன்னா இதில் திஸ்பிசின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் படங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எடிட்டிங் டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இப்போது இந்த படத்தை நான் வியூ பண்ணணும்னா ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வியூ காட்டும். திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் உங்களுக்கு வியூ போய்டும். எந்த படத்தில் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த படம் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேயா? ஜூம் பண்ணுறதுக்கு மவுஸில் ஒரே ஒரு கிளிக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் வந்து அவுட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். பட்டனை அடுத்து சைடு பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அடுத்தடுத்த படங்களை வியூவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். முக்கியமான விஷயம், இப்போ இந்த படத்தில் நான் வியூ வைக்கிறேன். அடுத்தடுத்த படங்கள் நான் மாற்றுறேன் பாருங்கள். மாற்றிட்டு வியூ எந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணுறேனோ அந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த கர்சர் வந்து நிற்கும். இந்த இடத்துல செலெக்ஷன் வச்சுட்டு எந்த படத்தை வியூ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணுறோமோ உங்களுக்கு அந்த படத்தில் கர்சர் வந்து நிற்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் அடோப் பிரிட்ஜ். சரிங்களா? சரி, இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு படம் வச்சுருக்கேன். இதில் ரா ஃபைல் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும் அப்படின்னால JPEG ஃபைலும் எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ PST ஃபைலெல்லாம் வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம ACDC இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஏதாட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. பிரிட்ஜில் நீங்கள் PST ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வியூ காட்டும். திரும்ப ஸ்பேஸ் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் கேமரா ரா அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் இன் கேமரா ரா அப்படின்னு கொடுத்ததும் டேரெக்டாக எனக்கு கேமரா ரா ஃபில்டருக்கு வந்துடும். ஓகேயா? இப்போ இந்த படத்தை நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு படம் எடிட்டிங் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங் செட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹைலைட்டை லைட்டாக டவுன் பண்ணுறோம், பிளாக்கு லைட்டாக இன்னும் டவுன் பண்ணி. ஓகேங்களா? இது காலை பொழுதுல எடுத்தனால இந்த உருவம் மட்டும் தெரிஞ்சால் போதும், இவங்க முகம் தெரியணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி டார்க்காக வச்சுக்கிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வச்சுக்கலாம். அடுத்து கலர் கிரேடிங், டைரெக்டாக கலர் கிரேடிங் வந்துடுறோம். ஹைலைட்டையும் ஷேடோவையும் புஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு மிட் டோன், ஷேடோ, ஹைலைட் அப்படின்னு காட்டுதா, ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுதா. இது வந்து ஒரே இதாக பெரிய வியூ காட்டணும்னா இந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது ஷேடோ, இது ஹைலைட், இது மிட் டோன். நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா பெருசாக காட்டும். இப்போ ஹைலைட் எடுத்துக்கிறோம். ஹைலைட்டுங்கிறது நமக்கு இந்த சூரிய உதயம் வரக்கூடியதான் ஹைலைட். அதனால் இந்த ரெட் அண்ட் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு இந்த கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லூமினன்ஸை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே வித்தியாசம் தெரியும். நல்லா கவனமாக பாருங்கள், அந்த இடத்துல தெரியும். நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேயா? கலர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஷேடோவை கிளிக் பண்ணுறோம். கடலுடைய கலர் எப்போதுமே இந்த ஜியான் ப்ளூவில் இருக்கும். அதனால் இந்த கலரை லைட்டாக ஜியான் சைடு நம்ம எடுத்துகிட்டு வரோம். லூமினன்ஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லைட்டாக கம்மி பண்ணிக்கிறோம். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இவ்வளோதான், சிம்பிளாக நான் கலர் வந்து முடிச்சிட்டேன். இந்த படத்தை லைட்டாக கிராப் பண்ணிக்கலாம். இந்த படத்தை கரெக்டாக இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். கடலில் இருந்து அந்த சன்லைட்டு பார்க்குற மணிக்கு இந்த சீனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரிஜினல் படத்தை பாருங்கள். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு அந்த டோனிங் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கீழே வந்து டன்னு கேட்கும். என்னுடைய பிக்சருக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து தயாராகிடும். இப்போ பாருங்கள், வியூ பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம கிரேட் பண்ணது காட்டுது. இன்னொரு விஷயம், நம்ம இது பிரிட்ஜில் பார்க்கும்போது கலர் காட்டுதா? இதே இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கலர் காட்டவே காட்டாது. ஆனால் பக்கத்தில் ஒரு எக்ஸ்எம்பின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது என்னன்னா, இந்த ஃபைலை எடிட்டிங் பண்ண ஃபைல் வந்து இதில் எக்ஸ்எம்பி ஃபைலாக சேவ் ஆகிடும். இந்த படத்தை நீங்கள் வந்து அடுத்து கேமரா ரால்ஃபில்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஒருவேளை இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதில் கரெக்ஷன் எதுவுமே காட்டாது. இவ்வளோதான். ஓகேயா? இப்போ பிரிட்ஜில் ஒரு படத்தை நம்ம எடிட்டிங் பண்ணோமா, இதே போல் எல்லா படத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் கேமரா ரா அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா படமும் நமக்கு கேமரா ரால்ஃபில்டருக்கு வந்துடும். இது மூலமாக குயிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் படங்களே எடிட்டிங் பண்ணிக்கணும். இப்போ இந்த படங்கள் எல்லாமே வியூ காட்டுது பார்த்தீங்களா? இந்த படங்கள் வந்து வியூ காட்டுறதை கட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள், அது வந்து மறைஞ்சிடும். இப்போ இந்த படத்தை கரெக்ஷன் பண்ணுவோம். எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட்டிங்கில் ஆட்டோ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைட் ரூமே கேமரா ஆப்ரேட்டரே வந்து ஒரு டோன் வைக்கும். ஆனால் எனக்கு இந்த டார்க் டோன் வேண்டாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக இந்த எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறேன். ஹைலைட் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஓவராக அந்த டோன் வந்து அதிகமாக இருக்குது, ப்ளீச் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்து இந்த ஒயிட்டையும் கம்மி பண்ணுவோம். ஒயிட்டை கம்மி பண்ணும்போது இன்னும் நல்ல டீட்டெயில் கிடைக்குதுங்களா? அதாவது ரெண்டு கம்பேரிஷன் பாருங்கள். கியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இந்த படத்துக்கு வித்தியாசத்தை பார்த்தே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஹைலைட்டை கம்மி பண்ணும்போதும் இன்னும் நல்ல ஒரு டோன் கிடைக்குதுங்களா? அடுத்து ஷேடோ இருக்குது. ஷேடோவில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், பிளாக்கு லைட்டாக. இப்போது நமக்கு ஓரளவு நமக்கு டோன் வந்து கிடச்சிருச்சா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பேக்கில் அந்த கடலில் இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கலர் ஆப்ஷன் வந்துட்டு இது மத்தியால் வெயில் எடுத்த படம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் போயிட்டு டே லைட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ராலை எடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். சரிங்களா? ராலை ஷூட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி காட்டும். ஜேபேக்லன்னா இந்த ஆஸ் ஷூட்டு ஆட்டோ இது ரெண்டும் தான் காட்டும். டே லைட்டும் வச்சுருக்கேன். இல்லைனா நாம் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக நம்ம மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த வைப்ரன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கடலுடைய கலரை மட்டும் நம்ம தனித்து காட்டணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் மிக்சரில் உங்களுக்கு இதில் HSL அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கலர்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். இதில் ப்ளூ எடுத்துகிட்டு இந்த கலரை மட்டும் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹியூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது கடலுடைய கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சேச்சுரேஷன் இருக்கு பாருங்க, இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலை விட எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு பெட்டராக நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதே போல் இந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதை சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ படத்தை ஜூம் பண்ணும்போது பாருங்கள், ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுறோம். இந்த படத்துக்கு கலர் பண்ணதை காப்பி பண்ண Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அடுத்து இதுவும் அந்த கடலோர பகுதியில் ஷூட் பண்ண Ctrl+V கொடுக்குறேன். நமக்கு கிளிக் ஆகிட்டு. ஆனால் டோன் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ட்ரிம்மாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ண உடனே பாருங்கள் படம் எந்த அளவுக்கு கிளியராக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரிஜினலை விட எடிட்டிங்கில் அந்த வானம், கடல் இருக்கட்டும், அந்த பின்னால் நிற்கக்கூடிய மக்கள், சைடில் நிற்கக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஜூம் பண்ணால் கூட பாருங்கள் இந்த ஒயிட் கார் எந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். பாருங்கள் கிளியராக வந்துடுச்சா? இப்போ இதை கொஞ்சம் கூட எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கலாம். பிளாக் இன்னும் லைட்டாக ஏற்றி, அது போக இந்த வைப்ரன்ஸை இன்னும் கொஞ்சம் ஏற்றிப்போம். அப்போ தான் கலர் இன்னும் பார்ப்பாங்க. ஓகே.
இப்போ இந்த டோன் தான் அடுத்ததுக்கு வேணும்னா திரும்ப கண்ட்ரோல் சி கொடுக்கணும். அதுக்கு அடுத்த படத்தை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி பாருங்க வந்துடுச்சா. இப்போ லைட்டிங் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க இந்த படத்துக்கு நம்ம பண்ணுறோம் கண்ட்ரோல் பி. நீங்கள் பாருங்க நான் வேற எதுவுமே பண்ணலை, காப்பி பண்ணிட்டேன் அப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணியும் பாருங்க இந்த படமும் இந்த படமும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோதான். அடுத்த படத்தை பாருங்க கண்ட்ரோல் பி. இந்த படத்தில் நல்ல கவனமாக பாருங்க ஓவர் எக்ஸ்போசர் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்போசர் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் லைட்டாக, அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா, இவ்வளோதான். ஸோ அடுத்த படத்தை பாருங்க கண்ட்ரோல் பி. இதுக்கு எக்ஸ்போசரை கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த முந்தைய படத்தில் இருக்கிறத காப்பி பண்ணி வச்சிடணும். இதை காப்பி பண்ணுறோம், இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பாருங்க தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், லைட்டாக எக்ஸ்போசரை வந்து லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக. படம் இந்த படம் ஷேக் ஆயிருக்கு. ஸோ ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ஓகேங்களா, எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அவுட்டோர்லாம் எடுக்கும்போது ஒரு படம் மட்டும் எடுக்காமல் ஒரு 4-5 படங்கள் எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு படம் அவுட் ஆயிருந்தாலும் அடுத்த படத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லவா, அதுக்காண்டி. கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், வந்துடுச்சு. திரும்ப லைட்டாக எக்ஸ்போசரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அடுத்து பாருங்கள் இங்கேயும் அதே தான். இதில் எக்ஸ்போசரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வேறு எதுவுமே இல்லை, நான் எல்லா படத்தையும் கலர் பண்ணியிருக்கேன்னா ஒரு சில படத்துக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த படத்துக்கு அவுட்டரில் ஒரு விக்னேட்டிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு இருக்கா, அங்கே போயிட்டு இந்த விக்னேட்டிங் லைட்டை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். டார்க் அவுட்டரில் வந்தோடனே படம் பார்க்க நல்லா இருக்குங்களா. அதே போல் இந்த படத்துக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த படத்துக்குலாம் தேவையோ அந்தந்த படத்துக்குலாம் லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணி காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த படத்துக்கு கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக. இந்த படத்துக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம படத்தெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டோம், வேற எதுவுமே பண்ண போகிறதில்ல. இங்கே டன் அப்படின்னு கொடுக்க போகிறேன், கீழே அடியில் காட்டும். ஓகேங்களா, டன் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், நமக்கு எல்லா படமும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பே இன்னும் ஓப்பன் பண்ணல சரிங்களா, டைரெக்டாக நம்ம பிரிட்ஜில் இருந்து எடிட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் வியூ ஆகும். இந்த படத்தை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா. நீங்கள் பாருங்கள் அடுத்த படத்தை பாருங்கள், அடுத்த படத்தை பாருங்கள். இந்த படம் சூப்பராக இருக்கா இந்த படம் பார்க்குறதுக்கு. அதாவது இந்த கல் எல்லாமே உங்களுக்கு அந்த கல்லுடைய கலர் வந்து ஒரிஜினல் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலுடைய கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுச்சு, வானத்துடைய கலரும் அப்படியே வந்துடுச்சு. ஓகேயா, அடுத்த படத்தை பாருங்கள். இவங்க படம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதியில் ஒரு சர்பத்து கடை போட்டிருக்காங்க சரிங்களா. எதாச்சியாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் அவங்கள. அந்த படத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எடிட்டிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த படம் பாருங்கள். இந்த படத்தில் அவுட்டரில் இந்த ஷேடோவை நம்ம ஆட் பண்ணலாம் விக்னேட்டிங், அதனால் இந்த படம் இன்னும் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ அடுத்த படம் பாருங்கள், இவ்வளோதான். சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த படத்தை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் டு அப்படின்னு இருக்கும். இதில் கஸ்டம் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் குவாலிட்டி எப்படி வேணும், என்ன ஃபார்மட் வேணும், எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணணுங்கிறத எல்லாமே நாமளே அதில் கொடுத்துக்க முடியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கஸ்டம் எக்ஸ்போர்ட்னு இருக்குது, அடுத்து சேவ் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்குது, அதில் ஒரிஜினல் லொக்கேஷன் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் நாமளே ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எடிட்டிங்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், ஜேபிஇஜி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எடிட்டிங் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் வந்து போட்டு அது உள்ள நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்துல ஓகே. ஸோ அடுத்து வேறு எதுவுமே மாற்றாண்டா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபார்மட் கேட்கும். நான் வந்து ஜேபிஇஜி தான் வச்சுருக்கேன் சரிங்களா. பிஎன்ஜி டிஃப் டிஎன்ஜின்னு இருக்குது, நான் வந்து ஜேபிஇஜி வச்சுருக்கேன். குவாலிட்டி வந்து ஃபுல் குவாலிட்டி மேக்ஸிமம் குவாலிட்டி 12 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். வேறு எதையுமே நம்ம மாற்ற தேவையே இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இப்போ நான் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா படமும் எனக்கு அப்படியே லோடிங் ஆகும், ஒவ்வொரு படமும் எனக்கு ஸ்டோர் ஆகும். இந்த எடிட்டிங் ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணாலே இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். பாருங்கள் ஜேபிஇஜி ஃபைலாக எனக்கு மாறிக்கிட்டே வருது. சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரா ஃபில்டரில் எடிட் பண்ணிவிட்டு கேமரா ரா ஃபில்டரில் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணணும். இதில் நாம் வந்து ஃபோட்டோஷாப்பே ஓப்பன் பண்ணலை, நம்ம என்ன பண்ணியாச்சு லைட் ரூம் மாதிரி ஈஸியாக என்ன பண்ணியாச்சு அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்படியே அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் இருக்க டவுட்டு, ரால் எடுத்த ஃபைலை கேமரா ரா ஃபைலில் எடிட் பண்ணிங்க, இப்போ இதெல்லாம் ஜேபேக்காக மாற்றியாச்சு. இந்த படத்தை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே பாருங்கள், ஒரு படம்னாலும் எடிட் பண்ணலாம். இப்படி ஒரு 3 படத்தை 4 படத்தை செலக்ட் பண்ணிட்டு கூட எடிட் பண்ணலாம். இப்போ 4 படம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டேன். இது நாம் நார்மலாக ஃபோல்டரில் வச்சுருக்கோம், அதனால் காட்டாது அந்த ஆப்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரிட்ஜில் ஓப்பன் பண்ணணும்.
அடோப் பிரிட்ஜில் இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு எல்லாமே. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பிரிட்ஜ் உள்ள இந்த ஜேபேக் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் இன் கேமரா. அப்போ இந்த 4 நம்ம செலக்ட் பண்ண 4 படமும் அழகாக நமக்கு இங்கே வந்துடும். பாருங்கள், அடுத்தடுத்த படங்கள் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டிங் பண்ணனா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் தெரியணுங்கக்காண்டி லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன். இந்த படம் கூட வேணாம், இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி பிங்க் ஏற்றுறேன், இந்த மாதிரி ப்ளூ ஏதாட்டும் ஒரு கலர் ஏற்றி விட்றேன். இந்த படத்தை பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து இந்த கடலில் இருக்க பகுதிக்கு நான் இந்த மாதிரி ப்ளூ எல்லோ ஏற்றிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ டன் கொடுத்துட்டேன். டன் கொடுக்கவும் பாருங்கள் நமக்கு எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். இப்போது இதை திரும்ப நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம். கேமரா ரா ஃபில்டரில் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா பாருங்கள், இங்கே நான் என்ன வேல்யூ வச்சேனோ அது அப்படியே இருக்கும். அதை நம்ம அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படின்னா பிரிட்ஜே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடோப் பிரிட்ஜே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஜேபேக்காக மாற்றிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு படத்தை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோஷாப்பில் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2023 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 படத்தையும் ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு உள்ளே வந்துடுச்சு. இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுறேன். கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணி ஒரு கரெக்ஷன் பாருங்களேன், எல்லோ இல்லைனா பிங்க் வச்சுக்கிட்டுங்களேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர் ஏற்றிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கலர் மாறிடுச்சு. திரும்ப நான் போய் மாற்ற போகிறேன். ஜேபிஜி ஃபைல் தான் அது. மாற்ற போனால் எனக்கு என்ன ஆகும், அங்கே வரவே வராது. காரணம் என்னென்னா, ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுக்கும் பிரிட்ஜில் எடிட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பிரிட்ஜில் வச்சு அடோப் பிரிட்ஜில் வச்சு எடிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூ வந்து எப்போனாலும் மாற்றிக்கலாம். ஜேபாக்காக இருந்தாலும் சரி, ஒரு ரால் எடுத்த படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் வச்சு எடிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் ஃபோட்டோஷாப் உள்ளே வச்சு நீங்கள் கேமரா ரா ஃபில்டரில் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அதுதான் வரும் ஃபைனலாக. ஓகேங்களா? ரால் எடுத்து இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ரால் எடுத்த படங்கள்னா பிரச்சனை இல்லை. ராலை எடுக்காமல் இருந்த படங்களாக இருந்தால், ஜேபாக் படங்களாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடோப் பிரிட்ஜில் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா சுலபமாக நம்ம வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது அவுட்டோரில் எடுத்த படங்கள். இந்த படங்கள் மட்டும் நான் சொல்ல வரல. நிறைய பேர் வெட்டிங் எடிட்டிங் பண்ணுவீங்க. வெட்டிங்கில் இப்போ நீங்கள் வந்து ஆல்பம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் படங்கள்லாம் ஈவனான ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், குரூப் படங்களெல்லாம் இந்த மாதிரி ரா ஃபில்டர், கேமரா ரா ஃபில்டரில் ஓப்பன் பண்ணி அழகாக ஒரே போல் கரெக்ஷன் வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வைக்கிற படங்கள் டோனும் நல்லாயிருக்கும், ப்ரிண்டிங்லேயும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே வரும். சரிங்களா? முக்கியமாக இதுக்கு அடோப் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் வேணும். சரிங்களா? அடோப் பிரிட்ஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? இன்னும் அடோப் பிரிட்ஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,